இந்த கால வேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு என்னவென்றால் எதிர்கொண்டு போக புறப்படுங்கள். செய்தியின் தலைப்பு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள், என்கிற சத்தம் உண்டாயிற்று. இந்த கால வேளையில அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை நோக்கி ஒரு சத்தம் வருகிறது. அது என்ன சத்தம் என்னவென்றால் எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம். எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்று சத்தம். யார் வருகிறார் என்றால் நம்முடைய ஆண்டவர் மத்திய வானத்திலே கோடான கோடி தூதர்களோடு கூட அவர் வருவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பூமியிலே எடுத்துக் கொள்ளப்பட்டவர். கலிலேயாகிய மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் கண்களுக்கு முன்பாய் எடுத்துக் கொள்ளப்பட்ட இயேசு மறுபடியும் வருவார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கோடான கோடி தூதர்களோடு கூட வருவார். ஆண்டவர் வருவார். அவருடைய வருகைக்காய் அருமையான தெசலோனிக்கேயருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது எழுதுகிறான், கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் கிறிஸ்துதாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதர்களோடு கூட வருவார். கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கூட இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்பார். கிறிஸ்தவ மார்க்கம் ஜீவனுள்ள மார்க்கம். கிறிஸ்தவத்தின் நம்பிக்கையின் ஆழமான அநேக நம்பிக்கை உண்டு. அது என்ன நம்பிக்கை என்னவென்றால், நாம் நேசிக்கிற, நாம் ஆராதிக்கிற, நாம் பின்பற்றுகிற, நாம் ஊழியம் செய்கிற இந்த இயேசு வருவார். ஹல்லேலூயா. அவருடைய கல்லறை 2000 வருஷமாய் எருசலேமிலே இன்றைக்கும் திறந்து கிடக்கிறது. அந்த கல்லறைக்கு ஒரு ஆசை உண்டு. இந்த இடத்திலே அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு மறுபடியும் வருவார். அதை நான் பார்க்க வேண்டும் என்ற ஆசை உண்டு. இயற்கைகள் எல்லாம் அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறது. இங்கே அவருடைய வருகையை எதிர்கொண்டு போகிறவர்கள் யார்? அதை தான் நான் பேச போகிறேன். எல்லாரும் எதிர்கொண்டு போவது கடினம்.
ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது 2 பேர் சிறிய திரித்துக் கொண்டிருப்பார்கள், ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுகிறான், ஒருவன் கைவிடப்படுகிறான். அந்த பகுதி எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2 பேர் படுத்திருப்பார்கள் ராத்திரியிலே. லூக்கா 17:34. அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில், ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில், திரிகை திரிக்கிறையில 2 ஸ்திரீகள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள், மற்றவர்கள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் அவருக்கு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு கைவிடப்பட்ட கூட்டத்தை இங்க நீங்கள் பார்க்கிறீர்கள், இன்னொன்று எதிர்கொண்டு போகிற கூட்டத்தையும் பார்க்கிறீர்கள். இந்த காலவேளையில ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, ஞானஸ்தானம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளையே, அபிஷேகம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருக்கு நீ எதிர்கொண்டு போக முடியுமா? ஒரு சத்தம் வருகிறது. நீங்கள் வாசிக்கலாம் வசனத்தை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார். நீங்கள் எதிர்கொண்டு போகிறவர்கள் ஆயத்தமாய் இருந்தவர்கள். வேதம் நிறைய கேள்விகளை காட்டுகிறது. நீங்க பைபிள் படிக்கும் போது கேள்வி இருக்கிறது, ஆச்சரியக்குறி இருக்கிறது, புள்ளி இருக்கிறது, காமா இருக்கிறது. இதுக்கெல்லாம் அர்த்தங்கள் உண்டு. நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும். உன் ஆத்துமா இந்த ராத்திரியிலே உன்னிடத்திலே இருந்து எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். இந்த ஆத்துமா, இந்த சரீரத்திலே தங்கியிருக்கிற இந்த ஜீவன், இந்த ஆத்துமா அருமையான ஒரு சில மணி நேரம் இருக்கும் என்ற நம்பிக்கை கூட இல்லை. நாளைக்கு நாம் திட்டமிட்டிருக்கிறோம், அடுத்த மாதம் திட்டமிட்டிருக்கிறோம். நமக்கு நிறைய திட்டங்களை வைத்திருக்கிறோம். பூமியில் சம்பவங்களை கேள்விப்படும் போது என்னை ரொம்ப வேதனைப்படுத்த ஒரு சம்பவம் எனக்கு. ஆனா அந்த சிஸ்டர் நான் போய் பார்க்கல. அவங்க டியூட்டிக்கு செகண்ட் ஷிஃப்ட் நினைக்கிறேன். ஏன்னா சிஸ்டர் கூட டியூட்டி செய்தாங்க. அவங்க வண்டியில போயிட்டு இருக்கும் போது வண்டி ஸ்லிப் ஆகி தலையில அடிபட்டு தான், அவ்வளவுதான். அப்புறம் அவங்க எழும்பவே இல்லை. ரிட்டைர்மெண்ட் கூட படுக்கையில தான் ரிட்டைர்மெண்ட். அப்புறம் மரிச்சு போயிட்டாங்க. ஆனா 2.5 வருஷம் படுக்கையில் இருந்தாங்க, ஆஸ்பத்திரியிலே வச்சிருந்தாங்க. இவங்க ஜிக்மர் ஸ்டாப்னால அதுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. 2.5 வருஷம் எல்லாம் யாரும் ஆஸ்பத்திரியில வைக்க மாட்டாங்க. இவங்க அங்க ஜிக்மர் ஸ்டாஃபா இருந்ததுனால அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆனாலும் டாக்டர் சொன்னாங்க, நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருங்கன்னு எத்தனையோ முறை சொன்னாங்க. மனுஷனுடைய வாழ்க்கை அருமையான நாம் நினைக்கிறபடியோ, நாம் யோசிக்கிறபடியோ, நாம் சிந்திக்கிறபடியோ, அருமையான நாம் கற்பனையில இருக்கிறபடி அல்ல. ஆண்டவர் கேட்கிறார், இன்றைக்கு ராத்திரியிலே உன் ஆத்துமா எடுத்துக் கொள்ளப்பட்டால் உன்னுடையது யாருடையதாய் மாறும். உன் ஆத்துமா எடுத்துக் கொள்ளப்பட்ட. நீங்க அமெரிக்கால இப்ப ஒரு செய்தி கேட்டிருப்பீங்க. பிளைட் இறங்க போகுது, இறங்குற நேரம் தான் அது. ஆனா ஒரு ஹெலிகாப்டர் போய் அடிச்சு அதுல இருந்தாங்க அவ்வளவு பேர் செத்து போயிட்டான். ட்ரம்ப் சொல்றாரு சிக்னல் ப்ராப்ளம் தான், அதனால சிக்னல் இருக்கிறவங்க தான் இந்த தப்பு செய்திருக்கிறாங்க. ஹெலிகாப்டர் ஏன் சிக்னல் நீங்க கொடுக்கல அவர் கேட்கிறார். இறங்க போறாரு, அவங்க அதை யோசிக்கல. பிளைட் இறங்க போகுதுன்னு நினைக்கிறாங்க. நிறைய பிளைட் ஆக்சிடென்ட்ஸ் நீங்க அருமையான கடந்த வருஷத்திலே இந்த வருஷத்திலே பாக்குறீங்க.
ஆகாயமானத்திலே பிரயாணம் பண்ணுகிற அநேக காரியங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு சத்தம் உங்களை நோக்கி இந்த கால வேளையில வந்து கொண்டிருக்கிறது. அது என்ன சத்தம் என்றால், எதிர்கொண்டு போக புறப்படுங்கள், எதிர்கொண்டு போக புறப்படுங்கள், எதிர்கொண்டு போக புறப்படுங்கள். யார் எதிர்கொண்டு போக முடியும் என்றால், ஆயத்தமா இருக்கிறவர்கள் எதிர்கொண்டு போக முடியும். வேத புஸ்தகத்திலே ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு அருமையான காண்பிக்க விரும்புகிறேன். அந்த சம்பவத்திலிருந்துதான் இந்த வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள். என்ன வாசித்தீர்கள் என்றால், மறுபடியும் செய்தி வசனத்தை வாசிக்கலாம். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள். ஆனால் வாசிக்கலாம். அதே மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கலாம். பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கே ஆயத்தம் இல்லாத ஒரு கூட்டத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். 10 பேர் புறப்பட்டார்கள், 5 பேர் ஆயத்தம் உள்ளவர்கள். ஆயத்தம் உள்ளவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். வாசல் திறக்கப்பட்டது. அவர்கள் மணவாளனாகிய இயேசுவை பார்க்க புறப்பட்டு அவர்கள் உள்ளே பிரவேசித்தார்கள். தேவன் அவர்களுக்காக வைத்திருந்த நித்திய வீடு, தேவன் அவர்களுக்காக வைத்திருந்த நித்திய வாசஸ்தலம், தேவன் அவர்களுக்காக வைத்திருக்கிற நீதியின் கிரீடம், தேவன் அவர்களுக்காக வைத்திருக்கிற வெண்வஸ்திரம், தேவன் அவர்களுக்காக வைத்திருக்கிற சிங்காசனம், தேவன் அவர்களுக்காக வைத்திருக்கிற எல்லாவற்றையும் அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள். அங்கே மரணம் இல்லை, அங்கே துக்கம் இல்லை, அங்கே அலறுதல் இல்லை, அங்கே வேதனை இல்லை. அங்கே அவரை போல அவரோடு கூட இருப்போம். எதிர்கொண்டு போக புறப்படுங்கள். அப்போ ஆயத்தம் தான் நம்மை ஆண்டவரை சந்திக்க நமக்கு உதவி செய்யும். நான் இந்த கால வேளையில நீங்கள் ஆயத்தப்பட இந்த வேத பகுதியிலிருந்து 4 காரியத்தை உங்களுக்கு நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஒன்று, அருமையான இந்த புறப்பட்டவர்கள், எதிர்கொண்டு போக புறப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தால் என்றால், புத்தி உடையவர்களாயிருந்தார். நீங்க எல்லாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, புத்தி ரொம்ப நம்முடைய வாழ்க்கையின் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் புத்தி ரொம்ப முக்கியம். நீங்க எவ்வளவு படிச்சிருக்கிறீங்க என்பது இப்ப இனியுள்ள காலங்கள்ல முக்கியம் இல்ல. அவன் சொல்றான், ட்ரம் சொல்லும் ஒரு வார்த்தை சொல்றாரு, உலகத்துல எல்லா கண்டத்திலிருந்து நீங்க அமெரிக்காவுக்கு வரலாம், ஆனா படிச்சவங்க வரலாம்னு சொல்லல, திறமை உள்ளவர்கள் வரலாம். நீங்க எந்த துறையா இருந்தாலும் படிச்சவங்க எல்லா இடத்துலயுமே இருக்கிறாங்க. நீங்க கோர்ட்ல ஒரு கேஸுக்கு ஒருத்தரை பத்தி இப்ப சொன்னாங்க, ஒரு கேஸுக்கு 55 லட்சம் பேங்க்ல வந்தாதான் இவர் அங்க அந்த ஒரு ஹியரிங் எழுப்பி நின்று பேசணும்னா 55 லட்சமா. நீங்க ஒரு கேஸ் வராதவங்க பல ஆயிரம் வக்கீலுங்க பாண்டிச்சேரி கோர்ட்லயும் உண்டு, ஹை கோர்ட்லயும் உண்டு. எதுக்காக சொல்லுகிறேன் என்றால், அருமையான கர்த்தர் உங்களை உலக வாழ்க்கையில் நீங்கள் புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஆவிக்குரிய பகுதியிலும் புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 25:4 வாசிக்கலாம். புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடும் கூட, புத்தி உள்ளவர்கள் அந்த எதிர்கொண்டு போக புறப்பட ஆயத்தப்படுத்தினவர்கள் யார் என்றால், புத்தி உள்ளவர்கள். நீங்கள் தானியேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3-17 வாசிக்கலாம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே
ராஜ குலத்தாரிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் புத்தி உள்ளவர்கள். உங்க புத்திக்கு வேல்யூ இருக்கு, புத்திக்கு வேல்யூ இருக்குது. நீங்க எந்த துறையில, உலக பிரகாரமான காரியங்களிலே எந்த துறையிலும் நீங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்றால் புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதிலே உங்கள் புத்தி சிறந்ததா இருக்க வேண்டும். அருமையான ஆவிக்குரிய பகுதிகளிலும் நீங்கள் செழிவுள்ளவர்களாய், செழிந்த புத்தி உள்ளவர்களாய், செழிந்த அறிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். ஒரு அறிவு உங்களுக்கு வேண்டும். வாசிக்கலாம் நீதிமொழியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் தன் பாதையை செம்மைப்படுத்துகிறான். நீங்க காரியங்களை புத்தியாய் செய்ய, நீங்க வளர 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 உங்க அறிவும் பெருக வேண்டும். இப்போ ஒரு சின்ன பிள்ளையை கூப்பிட்டு இவன் கையில ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, இந்த பக்கத்துல இருக்கிற பேக்கரியில போய் சாக்லேட் வாங்கிட்டு வந்துடும். ஏன்னா அதுக்குள்ள வேல்யூ தெரியாது. பத்திரத்தை கையில கொடுத்து கையெழுத்து போடணும், அவன் எல்லா இடம் கையெழுத்து போட்டுருவான். ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவனை போட்டு நீங்க கையெழுத்து போடணும், அவன் எல்லா இடம் போடுவான். ஏன்னா அதுல வேல்யூ தெரியாது. நிறைய பேருக்கு ஆவிக்குரிய பகுதிகளிலே புத்தி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆவிக்குரிய பகுதியில ஒரு செழிந்த அறிவுள்ள இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். நல்ல ஜெபம் எல்லாம் பண்ணுவாங்க, நல்ல பாட்டெல்லாம் பாடுறாங்க, அந்நிய பாஷையெல்லாம் பேசுவாங்க, ஆவியில எல்லாம் நிறைஞ்சு அந்நிய பாஷையெல்லாம் பேசுவாங்க. ஆனா ஜெபம் பண்ணுவதிலே கூட ஒரு செழிவில்லை. ஒரு திருமண வீட்டில் எப்படி செபிக்க வேண்டும், ஒரு பெட்ஷீட்ல எப்படி செபிக்க வேண்டும், ஒரு வீடு கட்டுகிறதுல எப்படி செபிக்க வேண்டும், அருமையான ஒருவரை ஆசீர்வதிப்பதில் எப்படி செபிக்க வேண்டும் என்ற அறிவே கிடையாது. ஒரு பாஸ்டர் கூப்பிட்டுக்கிறாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு, அது விதவைகள் கூடுகிற மகாநாடு. அருமையான புருஷனை இழந்த விதவைகள் கூடுகிற ஒரு மகாநாடு. அதிலே பாஸ்டருக்கு ரொம்ப ஆத்ம பாரத்தில் அவர் செபிக்கிறார். ஆண்டவரே, இந்த வருஷத்திலே 100 பேர் தான் இருக்கிறார்கள், அடுத்த வருஷத்திலே 1000 மடங்கு இது பெருக வேண்டும் ஐயா, அது உம்மாலேதான் முடியும். அப்ப எவ்வளவு புருஷன் ஜாகணும்னு பார்த்துடும். ஹல்லேலூயா. விதவை மகாநாட்டுல இவர் பண்ற ஜெபத்தை பாருங்க. ஐயோ, சிலருக்கு என்ன ஜெபம் பண்றோம்னே தெரியாது, சிலருக்கு என்ன சாட்சி சொல்றோம் தெரியாது, சிலருக்கு அருமையான சபையை குறித்த தரிசனம் கிடையாது, ஒரு ஆவிக்குரிய சபையை அடையாளம் கண்டு கொள்ளுகிற அறிவில்லை. ஆகவே இவைகளெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் புத்தி உள்ளவர்களாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க வெளிநாட்டு டிராவல் நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன். ஃபாரின் டிராவல், ஹாங்காங்ல நிக்க ட்ரெயின் உள்ள போயிட்டு இருக்குது ஏர்போர்ட்ல, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 சொல்லிட்டே இருப்பாங்க. நாங்க போற இடத்துக்கு போனோம்னா அது ஒரு நம்பர் வரும். நீங்க நம்பரை விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் அங்கே காத்திருக்கணும். நமக்காக பிளைட் நிக்காது, நம்ம பிளைட் போயிரும். நீங்க அந்த கவுண்டர்ல போய் நிக்கல, பிளைட் போயிரும். ஆகவே நான் ரொம்ப, நீங்க பாத்தீங்கன்னா நான் கண்ணும் கருத்துமா இருப்பேன். இப்படி திரும்பி பாத்துக்கணும், இப்படி திரும்பி பாத்துக்கணும். ஏன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கு. ஹாங்காங்ல எல்லாம் இங்கிலீஷ் பேச மாட்டான், அவன் லாங்குவேஜ் தான் பேசிட்டு இருப்பான். இப்படி பார்க்கணும், அப்படி பார்க்கணும். பேக் எல்லாம் ரொம்ப கவனமா இருப்போம். ஐயோ, நான் பட்ட பாடு எனக்கு தெரியும். நடக்கவும் முடியாது. 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் நடக்கணும், வேகமா போகணும். அந்த கவுண்டருக்கு கிட்ட போய் இருந்த பிறகுதான் மூச்சு வரும். சரி, நான் தான் இப்படியா இருக்குன்னா என்ன போல ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. தெளிவா இருக்கிறவங்க அவ்வளவு பதற மாட்டாங்க, நம்ம தான் அவ்வளவு தெளிவில்லையே. நான்
டிராவல்னா ரொம்ப கவனமா இருப்பேன். பாஸ்போர்ட் எல்லாம் கரெக்டா வச்சிருப்பேன். என் பேக் கிட்ட யாராவது ஒருத்தர் இருந்து உட்கார்ந்து இருந்தா கூட நான் கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்துடுவேன். பேக் தூங்கிட்டு இருப்பேன், பேக்கே பார்த்துட்டு இருப்பேன். போயிடுச்சா அவ்வளவுதான், தொலைஞ்சி. நீங்கள் முச்சி உள்ளவர்களா இருக்கணும். நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்னுட்டு ஐயோ டிக்கெட் எடுக்க மறந்துட்டோமேன்னு சொன்னா என்ன ஆகும்? ஐயோ பேஸ் எடுக்க மறந்துட்டோமே என்ன ஆகும்? நம்ம ஆளுங்களை நான் பார்த்திருக்கிறேன், தெளிவா இருக்கிறாங்க. ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல மாத்திரம் தெளிவே இல்லை. ஆவிக்குரிய பகுதிகளிலே ஜனங்க ஒரு புத்தி இல்ல, தெளிவு இல்லை. மரத்தை கும்பிடா மரத்தை கும்பிடுவான், மண்ணை கும்பிடா மண்ணை கும்பிடுவான், மஞ்சளை கும்பிடா மஞ்சளை கும்பிடுறான். என்ன சொன்னாலும் கேட்கலாம். இதெல்லாம் லைவ் போட்டா சண்டைக்கு வந்துருவாங்க. ஒரு 10 பேர் மைக்கு கீழே. நம்ம ஆட்களை போல எம்ஜிஆருக்கு கோயில் வச்சுக்கிறான், ஜெயலலிதாவுக்கு கோயில் வச்சுக்கிறான், கோயில் வச்சுக்கிறான், அமிதாப் பச்சனுக்கு கோயில் வச்சுக்கிறான். அவன் இன்னும் சாகவே இல்லை, அவனுக்கு ஒரு பெரிய கோயில் வச்சுக்கிறான் வட இந்தியாவில். யார் யாரு அருமையான ஆண்டவரால் உபயோகப்படுத்தப்பட்டாங்களோ, அந்தோனியாருக்கு ஒரு சிலை, அந்தோனியாருக்கு ஒரு கோயில், பேதுருக்கு ஒரு கோயில். நம்ம ஆளுங்களே பேசணும், நம்ம ஆளுங்களே தைரியமா பேசலாம், ஒண்ணு சண்டைக்கு யாரும் வர மாட்டாங்க. நம்ம ஆளுங்க என்ன எவ்வளவு பேருக்கு கோயில் வச்சுக்கிறாங்க. அந்தோனியாரை வேண்டிக் கொள்ளும், அவரே நீ இவரை வேண்டிக் கொள்ளும், அவரே அவரை வேண்டிக் கொள்ளும். ஜனங்க தெளிவில்லாது இருக்கிறாங்க. யார மன்னிப்பு போய் ஒரு ஃபாதர்ட்ட போய் கேட்கறாங்களா? அவரு சொல்றாரு, என் பாவத்தையே மன்னிக்கிறதுக்கு நான் கேட்டுட்டு இருக்கிறேன், உன் பாவத்தை வந்து இங்க சொல்றியா? நான் ஃபாதரா இருந்தா அப்படிதான் கேட்டிருப்பேன். தேவனுடைய பிள்ளையே, தேவனை அறிகிற அறிவிலே நீங்கள் அறிவுள்ளவர்களாக மாற வேண்டும். உங்கள் அறிவு விருட்சியாக வேண்டும், உங்கள் அறிவு பெருக வேண்டும், உங்கள் அறிவு அருமையான கட்டப்பட வேண்டும். அதற்கு ஒரே ஒரு வழிதான், வேத வசனத்திலே நீங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஆமென். என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டுகிற புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். என் வார்த்தைகளை காட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டுகிற புத்தி உள்ள மனுஷன். இயேசுநாதர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தாருங்கிறாங்க. அவருக்கு அம்மா அப்பா அப்படி எல்லாம் இருந்தா எல்லாம் சரி வராது, கடவுளாகவே இருக்க முடியாது. அவர் துவக்கமும் முடிவும் இல்லாதவர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மனுஷனாயிருந்தது. அவருடைய ஜெனரேஷன் 32 33 அளவு 32 ஜெனரேஷனுடைய சந்ததி மத்தேயு எழுதின பட்டியலை நீங்கள் பார்க்கலாம். யாருடைய பிறப்பும் இப்படி எழுதப்படவில்லை. அப்படி மரியாளுக்கு பிறந்தா அந்த அட்டவணையில மரியாளம் மாத்திரம் தான் வந்துரும். ஆபிரகாமின் குமாரனும், நீங்க முதல் வசனத்தை வாசிங்க, அவருடைய பிறப்பை நீங்க பாருங்க. ஆபிரகாமின் குமாரனாகி, ஆபிரகாமுக்கும் இயேசுநாதருக்கு என்னையா சம்பந்தம் இருக்குது? ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு பாருங்க. ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ஆதியிலே தேவன் வார்த்தையா இருந்தார், அந்த வார்த்தை மாம்சமாய் வெளிப்பட்டது. அதிலே மாம்சமாய் வெளிப்படுவதற்கு மரியாளும் ஒரு பாத்திரமாய் இருந்தாள். அவ்வளவுதான், அவ்வளவுதான். யாருடைய கல்லறையும் திறக்கவில்லை, இயேசு கிறிஸ்துவின் கல்லறை மாத்திரம் திறந்து கிடக்கிறது. யாருடைய கல்லறையிலே அருமையான உயிர் செலவில்லை, இயேசு கிறிஸ்துவின் கல்லறை மாத்திரம் திறந்து கிடக்கிறது. சில ஆட்டோல எல்லாம் சில வார்த்தைகள் போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது, புரியாது, அதை அறிந்து கொள்ளுகிற புத்தி இல்லை. கடவுளுக்கு அம்மானா அவங்க அம்மா யாருன்னு போட்டிருக்கு ஒரு ஆட்டோல, அதுல போட்டிருக்கு. ஒவ்வொரு வார்த்தையும் போட்டுக்கிறான், அவனுக்கு தெரிஞ்சதான் போட்டுக்கிறான், அவனுக்கு தெரிஞ்சதான் அங்க போட்டுக்கிறான்.
அவனுக்கு தெரியாது கடவுளுடைய அருமையான அந்த துவக்கம் அவனுக்கு தெரியாது. அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிற தேவாதி தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் காரியத்துக்கு வருகிறேன். நீங்கள் முற்றி உள்ளவர்களாக இருக்கவா. புத்தி ரொம்ப உலக வாழ்க்கைக்கு புத்தி தேவை. ஒரு காரியத்தை சொன்னா சிலர் நான் பார்த்திருக்கிறேன், நம்ம என்ன சொன்னோமோ அதை மாத்திரம்தான் செய்வாங்க, அடிஷனலா ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. பிரதர் அங்க போய் பெருக்கிட்டு வாங்கன்னு சொன்னா தொடப்பத்தை எடுத்து அப்படியே ஒரு பெருக்கிட்டு வருவாங்க. வேற எந்த காரியம், அங்க தண்ணி லீக்கா இருக்கும், தண்ணி வடிஞ்சிட்டு கிடக்கும், அங்க அருமையானவர்களே அங்க கரண்ட்ல ஒரு ஒயர் அத்து கிடக்கும், எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அதுவும் பெருக்கிறது அருமையான, இதை தூக்கி பார்த்தா இதுக்குள்ளேயும் சில சமயம் குப்பை இருக்கும், இதெல்லாம் தூக்கி எல்லாம் பார்க்க மாட்டாங்க. நீங்க அடிஷனலா ஒர்க்கையும் சேர்த்து நீங்க ஒரு கம்பெனியில வேலை செய்யறதா இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனிக்கு நீங்க வேலைக்கு போறதா ஒரு மேனேஜரா இருந்தாலும் சரி, அருமையான ஸ்கூல்ல வாத்தியாரா டீச்சரா இருந்தாலும் சரி, படிக்கலன்னு போட்டு அடின்னு அடிப்பாங்க சில சமயம் டீச்சர். எனக்கு இன்னைக்குமே கோபமா இருக்கு. வாத்தியார் என்ன அடின்னு அடிச்சுக்கிறார். இவர் என்னைக்காவது எங்க வீடு அவருக்கு தெரியுமா, எங்க அம்மா தெரியுமா, எங்க அப்பா தெரியுமா, எனக்கு படிக்கிற சூழ்நிலை இருக்குதா, நான் வீட்டுல வந்து படிக்கிற சூழ்நிலை இருக்குதா, நீ சாப்பிட்டா நான் காலையில இதெல்லாம் வாத்தியார் அறிஞ்சாரா, நான் சாப்பிடாம அங்க போயிருக்கிறேன். வீட்டுல வந்து படிக்கிற எந்த சூழ்நிலையும் கிடையாது. அந்த காலத்துல 1 பைசா மண்ணெண்ணெய், அந்த மண்ணெண்ணெய் பாட்டில அந்த 1 பைசா மண்ணெண்ணெய் வாங்க அளவுக்கு இருக்கும். 2 பைசா கிடைச்சா கொஞ்சம் மண்ணெண்ணெய், ஒரு சாய்ப்பு ஒரு பாய் கடை வச்சிருக்கிறாரு, அவர் 2 பைசானா கொஞ்சம் அதிக மண்ணெண்ணெய் கொடுப்பாரு. 5 பைசாக்கு மண்ணெண்ணெய் வாங்கினா பாட்டில் நிறையும், அது குப்பு 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 குப்புன்னு எரியும். அந்த விளக்குல தான் நான் படிக்கணும் சொல்லி யாரும் கொடுக்க மாட்டாங்க. நான் கிளாஸ்ல கவனிச்சதான் படிக்கணும். நான் என்ன கவனிச்சேன்? நான் ஒண்ணுமே கவனிக்கல. நான் பந்து விளையாடுறத கேட்டா சொல்லுவேன், பாஸ்கெட் பால், கிரிக்கெட். நான் வரும்போது கிரிக்கெட் அப்பதான் வருது. ஃபுட்பால், பாஸ்கெட் பால், பேட்மிண்டன், ரன்னிங் ரேஸ், இதுல ஏதாவது பாத்தீங்கன்னா இதுல முதல் இடத்துல இருப்பேன். மற்றபடி படிப்புக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. இதே நான் வெளிநாட்டுல இருந்திருந்தேன்னா என்ன பண்ணிருப்பாங்கன்னா என்ன விட்டுருப்பாங்க. வெளிநாட்டுல நான் பார்த்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன விரும்புகிறதோ அதுதான். படிப்பு விரும்பு இல்லையா, கிரவுண்ட்ல விட்டுருவாங்க. அதுல மார்க் போட்டு ஃபர்ஸ்ட் கிரேடு, செகண்ட் கிரேடு, தேர்ட் கிரேடு. நம்ம நாடுதான் ஐயோ அந்த பிள்ளைங்க முதுகெல்லாம் ஏன் வயசான காலத்துல எல்லாம் பெல்ட் போட்டுக்கிறாங்கன்னா, இவங்களை சின்ன வயசுல முதுகுல ஏத்தின அந்த சுமையினாலதான் வயசான காலத்துல எல்லாம் பெல்ட் போட்டுக்கிறாங்க. எல்லாம் இப்படி கூனா இருக்க காரணமே புக்கு சுமந்ததுதான். அன்னைக்கு போற ஒரு இன்ஜினியர் பொண்ணு நல்லாதான் இருந்துச்சு, இது இப்படி நிக்குது, இப்படி நடக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா அது வேலை செய்யற இடத்துல எழும்ப முடியாது. டெய்லி 8 மணி நேரம் ஒரு சீட்ல உட்கார்ந்து இருந்தா எலும்பு கொஞ்சம் வளைஞ்சே வளர ஆரம்பிச்சு. பாரம். நீங்க எல்லா காரியத்தையும் எதை செய்தாலும் புத்தியாய் செய்ய வேண்டும். பணம் கிடைக்கிறது எல்லாம் செய்திடாதீங்க. பணம் சிலருக்கு பணம் கிடைக்கிறது மாதிரி இருந்தா என்ன வேணாலும் செய்வாங்க. அப்படி செய்திடாதீங்க, புத்தியாய் செய். ஆமென். உலக காரியமானால் சரி, ஆவிக்குரிய காரியங்கள்ல நீங்க நல்ல பைபிள் படிங்க. நான் தான் அந்த கொஸ்டின் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு நிறைய பிஸி தான், நீங்க ரொம்ப பிஸியான ஆள். ஆனாலும் அதன் மத்தியிலேயும் கொஞ்சம் டைம் ஒதுக்கி ஒரு போர்ஷனை படிச்சு நீங்க எழுதுங்க. இப்ப இந்த பேப்பரை கொடுத்தா அடுத்தவங்க பேப்பரை வாங்கி ஃபில் பண்ணிடுவாங்க. கொடுங்க சிஸ்டர், கொஞ்சம் கொடுக்குறீங்களா? அரை மணி நேரத்துல முடிச்சு பேரை போட்டு பாசமா கையில கொடுத்துட்டு போயிடும். நாங்க என்ன நினைப்போம் தெரியுமா, என்ன மாதிரி படிச்சுக்கிறாங்க. அப்படி செய்யக்கூடாது, நீங்க உண்மையா செய்யணும். ஹல்லேலூயா. மார்க்கே கிடைக்காதே பாஸ்டர், நான் எழுதுனா இந்த அம்மா எனக்கு சைவர் தான் போடும். உண்மையிலே நான் எழுதிவிட மாட்டேன்.
தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளையில நீங்கள் புத்தியை சம்பாதிங்கள். தானியேலை குறித்து வேதத்திலே எழுதும் போது தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அவர்கள் அந்நிய தேசத்திலே பாபிலோனிலே கொண்டு வந்து அவர்களை ஆராய்ச்சி பண்ணின போது அந்த தேசத்தில் இருந்த எல்லா வாலிபர்களை காட்டிலும் 10 மடங்கு சாமர்த்தியம் உள்ளவர்களாயிருந்தார்கள். 10 மடங்கு சாமர்த்தியம் உள்ளவர்களாய். அப்படிதான் நீங்கள் இருக்க வேண்டும், அப்படிதான் நீங்கள் காணப்பட வேண்டும், அப்படிதான் இருக்க வேண்டும். வாசிக்கலாம். ஒரு வசனத்தை வாசித்து அடுத்த பகுதிக்குள்ளே கொண்டு போகிறேன். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தன் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படி எல்லாம் செய்ய கவனமா இருக்கிறவர் மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து. சபை அருமையான, நீங்க ஆண்டவர் நம்முடைய சபையை கொடுத்துருவார், அது ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. நம்ம ஒரு ஆத்மாவையும் சபைக்குள்ள கொண்டு வர ரத்தம் சிந்தி இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்க என் கூட இருந்துட்டீங்கன்னா நீங்க அழுதுருவீங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் நம்ம சபையை கட்டியிருக்கிறோம். நாங்க பண்ணின தியாகம், நாங்க பண்ணிருக்கிற கஷ்டம், நாங்க பட்ட பாடு. நான் அதை தான் சொன்னேன், ஆண்டவரே எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறோம், நாங்க எவ்வளவு பாடு அனுபவிச்சுக்கிறோம். நிந்த, அவமானம், நெருக்கம், பாடு, இப்படிதான் ஒரு ஆத்மாவை நாம் சபைக்குள்ளே கொண்டு வருகிறோம். அது நிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு ஆத்மா ஒரு குடும்பத்தை சந்திக்க நாவக்குளம், அப்ப காடு, அங்க எல்லாம் பனைமரமா இருக்கும். சைக்கிள் போக ஒரு ஒத்தடி பாதை. பீட்டர் இருக்கிற இடமெல்லாம் அங்கெல்லாம் அந்த இடமே கிடையாது. அவங்க இருக்கிற இடமெல்லாம் கிடையாது. ஒரு 4-5 வீடு இருக்கும், கொஞ்சம் வீடு அந்த முன்னாடி இருக்கும். மற்றபடி சைக்கிள்ல போய் அங்க ஒரு ரோமன் கேத்தலிக் குடும்பத்தை சேர்ந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப். நான் 2 வருஷம் அங்க போயிருக்கிறேன். நல்ல ஆட்கள். போன உடனே எனக்கு படபடான்னு ஸ்கூல்ல இருந்து அப்பதான் வந்திருப்பாங்க. எனக்கு ஒரு டீயை போட்டு கொடுத்து, பாஸ் இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்கன்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணுவேன். 2 வருஷம் போயிருக்கிறேன். நீங்க யோசிச்சு பாருங்க. இப்பெல்லாம் நான் போக முடியாது, வயசாகி போச்சு நம்மளால. இப்பெல்லாம் அவங்க வராட்டாலும் நம்ம இவ்வளவு தூரம் போக முடியாது. 2 வருஷம் கழிச்சு இங்க வந்திருக்கிறாங்க. நான் பரவாயில்ல, நம்ம பட்ட பலனுக்கு, பட்ட பாடுக்கு ஒரு குடும்பம் உள்ள வந்திருக்குன்னு யோசிச்சா அடுத்த வாரத்துல இருந்து வரல. அவன் என்ன கேட்டா, இந்த மாதிரி இந்த பாருங்க, இந்த மாதிரி இல்ல படம் ஒண்ணு போட்டிருக்கான் புக்ல. ஒரு பாட்டு புத்தகத்துல ஒரு படம் போட்டிருந்தோம், அந்த பாஸ்டர் படத்தை. வர மாட்டேன்ட்டான். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. எனக்கு ரொம்ப நான் உடஞ்சே போயிட்டேன். அவங்களுக்கு எப்படி விளக்கி சொல்லனே தெரியாது. ஆகவேதான் புத்தி உள்ளவன் தன் வீட்டை கட்டுகிறான், புத்தி இல்லாத பெண்ணோ அவைகளை இடித்து போடுகிறாள். நீங்க வாசிக்கலாம் நீதிமொழியின் புத்தகம். நீதிமொழிகள் 14:1. புத்தியுள்ள ஸ்திரீ. வாசிங்க. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். உங்களுக்கு என்ன வருமானம் வருதோ அதுக்குள்ளதான் உங்க பட்ஜெட்டை வச்சுக்கணும். என்ன உங்களுக்கு வருமானம் வருதோ அதுக்குள்ளதான் உங்க செலவை வச்சுக்கணும். என்ன வருமானம் வருதோ அதுக்குள்ளதான் செலவு பண்ணணும். உங்க சாப்பாடையும் அப்படிதான் நீங்க வச்சுக்கணும். எல்லாவற்றுக்கும் ஒரு கணக்கு வச்சிருக்கணும். ரோட்ல போற ஜாமானத்தெல்லாம் வாங்கி வாங்கி வீட்டுல அடிக்கிறாதீங்க, தொலைஞ்சீங்க. எல்லா இடத்திலையும் பணம் உங்களுக்கு கொடுக்கப்படும். பணத்தை எல்லாம் அச்சடிச்சு ஒரு வண்டியில பறக்குது. பணம் தேவையா? ஐயா, பணம் தேவையில்லாத உலகத்தில் எந்த மனுஷன் இருக்கிறான்? நகையை கட்டி 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 நகை வாங்கறதுக்கு இந்த வாரம் போலான்னு பார்த்தா அவன் கடையே இல்லை. வட்டி கட்டி அருமையான சீட்டு போட்டு போட்டு சீட்டு போட்டு 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 சீட்டு போட்டா அது கிடைக்கும், இது கிடைக்கும். சீட்டை போய் போட்டு 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 சீட்டு கிடைக்கிற அந்த நாள்ல போய் பார்த்தா அந்த அம்மா சூசைட் பண்ணிட்டான். உண்மையில நடந்தது சிப்பையா நகர்ல. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொருட்களையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பணத்தையும் புத்தியாய் செலவு பண்ணுங்கள். தெய்வம் உங்களை உயர்த்தும் நாள் வரையிலும் காத்திருங்கள். உங்கள் வருமானத்தை தேவன் பெருக்கும் வரையிலும் காத்திருங்கள். உங்களை ஆசீர்வதிக்கிற நாள் வரையிலும் காத்திருங்கள். உங்களை அழைத்தவர் சர்வ வல்லமை உள்ளவர். உங்களை தெரிந்து கொண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். நீங்கள் ஒருவேளை தவறாய் காரியங்களை செய்திருக்கலாம். ஆனால் இந்த கால வேளையிலே மனம் திரும்புங்கள். ஆண்டவரே, நான் புத்தி இல்லாது போனதுனால இவ்வளவு கஷ்டப்படுகிறேன். ஆண்டவரே, கால வேளையிலே நான் கேட்ட இந்த செய்திக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். எனக்கு ஞானம் தாரும், புத்தி தாரும். ஆண்டவரே, நான் வீட்டை கட்டுகிற ஒரு பெண்ணாக, வீட்டை கட்டுகிற ஒரு மனுஷனாக என்னை மாற்று. ஹல்லேலூயா. குடிக்கிற சைடு போயிட்டீங்க, தொலைஞ்சு அந்த குடும்பம் தொலைஞ்சு. எல்லா பழக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் தொலைஞ்சு போஸ். ரீசெண்டா பிரதர் தெரியும், நல்ல பிரதர். அவர் இவருதான் படாத பாடுபட்டார். அங்க போய் பார்த்து ஏதோ ஒரு போதை மருந்துக்கு, ஏதோ ஒரு டேப்லெட்டுக்கு, ஏதோ ஒண்ணுக்கு அடிமையாயிரும். உங்களுக்கு கிடைக்க ஃப்ரீயா தான் கிடைக்கலாம். தொலைஞ்சிங்க, நீங்கள் தொலைஞ்சே போயிருவீங்க. லஞ்சம் வாங்கி லஞ்சம் வாங்கி லஞ்சம் வாங்கி லஞ்சம் வாங்கி பயங்கர வசதி ஆயிட்டார் அந்த ஆள். என்ன பெரிய வீடு, என்ன பெரிய அருமையான அரமனை மாதிரி வீடு, காரு, வசதிங்க, வாய்ப்புங்க, எல்லாம் டிரெஸ், அது இது எல்லாம். ஆனா ஒரு நாள் காலையில போய் வீட்டுக்கு போகும்போது மனைவி தற்கொலை பண்ணிட்டான். இன்னொரு நாள் போகும்போது அங்க வாலிப பொண்ணு தற்கொலை பண்ணிட்டான். இயேசுவை ஏற்றுக்கொண்டார். எந்த சபைக்கு போனார்னா மகிமையின் ஏலியின் சபை. அவர் பேர் சாம் ஜெபத்துறை தானே, அந்த சபைக்கு தான் போனார். அவர் சொன்னார், பிரதர் சொன்னாரு, நான் வீடை வித்து அவ்வளவு காணிக்க கொடுக்க போறேன், பல லட்சம். அவர் சொல்றாரு, எனக்கு வேண்டாம் அந்த காணிக்க, கிராமத்துல சபைகளை கட்டி கொடுத்துருங்க. நடந்தது. அவர் பிரசங்கம் பண்ணதை நான் உங்களுக்கு அப்படி சொல்றேன். தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் புத்தியாய் காரியங்களை செய்யுங்கள். ஆவிக்குரிய காரியத்திலே ஸ்பிரிச்சுவல் ஞானம், அதான் ஸ்பிரிச்சுவல் அறிவு, அருமையான ஸ்பிரிச்சுவல் விஸ்டம், அருமையான ஆவிக்குரிய ஞானத்தினாலே இந்த காலவேளையிலே கர்த்தர் உன்னை நிரப்புவாராக. அவருக்கு எதிர்கொண்டு போகிற விசுவாசியாய், அவருக்கு எதிர்கொண்டு போகிற குடும்பமாய், அவருக்கு எதிர்கொண்டு போகிற ஊழியக்காரனாய், அவருக்கு எதிர்கொண்டு போகிற சபையாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. இரண்டாவது, எதிர்கொண்டு போக ஆயத்தமாக்க இரண்டாவது காரியத்தை வாசிக்கலாம். அதே 25ஆம் அதிகாரம் இரண்டாவது காரியத்தை வாசிக்கலாம். உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயை கொண்டு போனார்கள். தீவட்டியை கொண்டு போனார்கள். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகர் தீவட்டியை கொண்டு போனார். நீங்க ஆயத்தத்துக்குரிய இரண்டாவது காரியம் என்னவென்றால், அந்த புத்தி உள்ளவர்கள், அருமையான அவர்கள் புத்தி உள்ளவர்களாக இருந்தார்கள். இரண்டாவது, தீவட்டியை வைத்திருந்தார்கள். அந்த தீவட்டி எதற்கு உபயோகப்படுத்துறோம் என்றால், வெளிச்சம் கொடுக்கிறதான் தீவட்டி. லைட், வெளிச்சம் கொடுக்கிற ஒன்றை அவர்கள் வைத்திருந்தார். இது எதை காண்பிக்கிறது என்றால், புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் மணவாளனா இயேசுவைக்கு எதிர்கொண்டு போக வேண்டும் என்றால் அவர்கள் தீவட்டி வைத்திருக்க வேண்டும். என்ன இது தீவட்டி எதை காட்டுகிறது என்றால், ரட்சிப்பை காட்டுகிறது. சல்வேஷன். பைபிள் சொல்லுகிறது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றிருப்பீர்களானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பிக்கொள்வீர்கள்? இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு இந்த ரட்சிப்பினாலே ஒரு மகா பெரிய வெளிச்சம், உன்மேலும் நீ நடந்து போகிற பாதையிலும்
அருமையான உன் குடும்பத்திலும், உன் ஆவியிலும், உன் ஆத்துமாவிலும், உன் சரீரத்திலும் இந்த வெளிச்சம் வீசிக்கொண்டே இருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய முகத்தை பாருங்கள், ஒரு வெளிச்சம் இருக்கும். ஆமென். அதுதான் ரட்சிப்பின் வெளிச்சம். நீங்க உள்ளான ஸ்பிரிட்ல பாருங்க, ஒரு வெளிச்சம் இருக்கும். 1000 பிரச்சனை. ஒரு பிரதர் ரொம்ப பிரச்சனை சபையில. அவர் பேரு மதிசேகரன், வேலூர்ல இருக்கார் அந்த பிரதர். அப்ப அவர் இந்த சபைக்கு வந்துட்டு இருந்தார். அவர் டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டார். அவரை பார்த்து ஒருத்தர் கேட்டார், இந்த வாரம் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாரான்னு கேட்டார். அதுக்கு அந்த பிரதர் மதிசேகரன் சொன்னாராம், இந்த வாரம் இல்ல, எந்த வாரம் ஒரு பிரசங்கம் பண்ணுவாரு. பிரச்சனை வந்து வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறவர். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு வெளிச்சம். மனசு சொல்லும் வேண்டாங்கோ, சரீரம் சொல்லும் வேண்டாங்கோ, எண்ணம் சொல்லும் வேண்டாம். நீ போய் நல்ல ரெஸ்ட் எடு, ஜாலியா இரு, ஊரெல்லாம் சுத்தலாம். சுத்து இல்ல, அந்த அழைப்பு மகா பெருசு. ஆமென். ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பு மகா பெருசையா. ராக்கா சாந்தா ராக்கா தூரா லபோ. இந்த ரட்சிப்பின் வெளிச்சம் இவ்வளவு பெரிதான வெளிச்சம் எல்லா வீட்டுல இருக்குது. சகேவு வீட்டுல எல்லாமே இருக்குது, ஒரு குறை இல்ல. வீடு இருக்குது, சொந்த வீடு இருக்குது, எல்லா வசதி. அவன் கஸ்டம்ஸ் ஆபீசர், எல்லா வசதி இருக்குது. ஆனா அந்த வீட்டுல இல்லாத ஒன்னே ஒண்ணுதான் ரட்சிப்பு இல்ல. அவன் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்துச்சு. இந்த ரட்சிப்பின் வெளிச்சம் அணைஞ்சு போகாதபடி, இந்த ரட்சிப்பின் வெளிச்சம் மங்கி போகாதபடி, இந்த ரட்சிப்பின் வெளிச்சம் அருமையான தீந்து போகாதபடி, இதை அருமையான நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். இதை நீங்கள் பிரகாசிக்க வேண்டும். ஏன் ஆராதனைக்கு வர வேண்டும்? ஏன் கர்த்தரை துதிக்க வேண்டும்? ஏன் வேதவசனத்தை வாசிக்க வேண்டும்? ஏன் செபிக்க வேண்டும்? ஏன் அருமையான ஆண்டவருக்காய் பாடுபட வேண்டும்? ஏன் ஆண்டவருக்காய் உழைக்க வேண்டும்? ஏன் பணத்தை கொண்டு போய் சபையிலே கொடுக்க வேண்டும்? ஊழியத்திற்கு ஏன் அள்ளி கொடுக்க வேண்டும் என்றால், இந்த ரட்சிப்பு அருமையான நீ வைத்திருக்கிற பணத்தை காட்டிலும், நீ வைத்திருக்கிற எல்லா அந்தஸ்தை காட்டிலும், நீ அனுபவித்திருக்கிற எல்லா மேன்மையை காட்டிலும் மேலானது இந்த ரட்சிப்பு. ஆமென். காதா ராக்கா பவுனி. இவ்வளவு பரிதான ரட்சிப்பு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 62ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாய் இராமலும், அதன் நீதி பிரகாசத்தை போலவும், அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும். ரட்சிப்பு எப்படி? எரிகிற தீவட்டி, மங்கி எரிகிற திரியிலையா, எரிகிற தீவு. அந்த வசனத்தை இன்னொரு முறை வாசிங்க. சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாய் இராமலும், அதன் நீதி பிரகாசத்தை போலவும், அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். எபிரேயர் 2:4 வாசிக்கலாம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கையினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுக்கிறதுமாய் இருக்கிற இவ்வளவு ரட்சிப்பை குறித்து. இது ரட்சிப்பு நமக்குள்ள வந்ததுனால என்ன நடந்து தெரியுமாயா? நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாச்சு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பு நமக்குள்ள வந்ததுனால என்ன நடந்து தெரியுமாயா? பிசாசின் வல்லமையிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டோம். எல்லாரும் சொல்லுவாங்க, உங்க தாத்தா மந்திரவாதி, அதனாலதான் நீங்க கஷ்டப்படுவீங்க. நீ யாரு மந்திரவாதி? அவன் என்ன தீமை செய்தானா அந்த தீமையை அந்த குடும்பம் அறுக்கணும், அறுத்தே ஆகணும். எதை விதைக்கிறாங்களோ மந்திரவாதி குடும்பம் முன்னேறவே முன்னேறாது. ஜோசியக்காரன் குடும்பம் முன்னேறவே முன்னேறாது. குறி சொல்றவன் குடும்பம் முன்னேறவே முன்னேறாது. ஒரு காலம் முன்னேறாது. தேவனுடைய பிள்ளைய அநேக குடும்பங்களை கடுக்கிற, அநேக குடும்பங்களுக்கு தீமை செய்கிறவர்கள் ஒரு காலம் முன்னேற மாட்டான்.
இப்படிப்பட்ட குடும்பத்தில் இருந்து நம்முடைய பாவத்தையும் சாபத்தையும் கர்த்தர் மன்னிச்சார். நான் இடையில கூட நினைச்சேன், ஏன் சாபத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கினார், பாவத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ஊழியம்னு எனக்கு ஒண்ணுமே தெரியவே தெரியாது, ஏபிசிடி கூட தெரியாது. ஊழியம் சொன்னாங்க அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியாது, அதுக்கு டெபினிஷன் கூட எனக்கு தெரியாது. ரட்சிப்பு, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, நான் ரட்சிக்கப்பட்டேனா அப்படின்னா என்ன? இப்ப நான் இதுவரையில் படலையா? நமக்கு அதை பத்தி ஒரு சின்ன ஐடியா கூட கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒண்ணுமே தெரியாத நம்மை இயேசு ரட்சித்தார். ஹல்லேலூயா. ஒண்ணுமே, இதுக்காக நம்ம ஒரு காரியத்தையும் செய்யவில்லை. இதுக்காக நீங்க இந்த ரட்சிப்பை பெற ஏதாவது செய்திருக்கிறீங்களா? உங்களை என்ன செய்யணும் தெரியுமா? கும்பமேளால கொண்டு போய் தண்ணியில முக்கி இருக்கணும், கிளம்பி போயிருவீங்க நீங்க. ஐயா, ரட்சிப்பை பெரும்படியாய் மனுஷன் அங்கும் இங்குமாய் அலைகிறான். ஐயா, மலையை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறான், ஆறுகளை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறான். பாவ மன்னிப்பு உண்டாக வேண்டும், இந்த ஜென்ம கர்ம வினைகளை நீக்க வேண்டும், இந்த ஜென்மத்தில் இருக்கிற கர்ம வினைகள் போக வேண்டும் என்று அருமையான கோயில் கோயிலாய் மனுஷன் அலைகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இவ்வளவு இலவசமாய் உனக்கு இந்த ரட்சிப்பு வந்தது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை பற்றி நீ கவலையற்றிருப்பாயானால் இந்த ரட்சிப்பை நீ இழந்து போக வேண்டியதிருக்கும், இந்த ரட்சிப்பை நீ நஷ்டப்படுத்த வேண்டியதிருக்கும், இந்த ரட்சிப்பின் தீவட்டி அணைந்து போகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆராதிக்க எப்படியா வரணும்? ஆண்டவர் துதிக்க எப்படி வரணும்? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இந்த ரட்சிப்பை அறிவிக்கதான் மிஷனரிங்க இங்க வந்தாங்க. இந்த சல்வேஷன் ஆர்மி காத்ரின் புத்துன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டல் சேப்பல் ஒண்ணு இருக்குது. அப்ப நமக்கு இவங்களை பற்றி ஒண்ணு தெரியும். ஒரு நாள் அந்த சேப்பல்ல எட்டி பாக்குறேன், ட்ரம்பட் வாசி ஒரு வெள்ளக்காரமா ஆண்டவரை ஒர்ஷிப், இப்பதான் அது ஆண்டவர் எல்லாம் ஒர்ஷிப் பண்றாங்கன்னு அது என்னால புரிய முடிஞ்சிச்சு. அந்த அம்மா பாட்டு பாடுது, ஒர்ஷிப் பண்ணுது. அவ்வளவு பெரிய சர்ச்சில் யாருமே இல்ல, அந்த அம்மா ஒண்டியா இருக்குது. ஆனா சோர்ந்து போகல, பிரைஸ் தி லார்ட் சொல்லுது. அந்நிய பாஷை அவங்களுக்கு கிடையாது, பிரைஸ் தி லார்ட் சொல்லுது, துதிக்குது, ஆண்டவர் இப்படி மகிமைப்படுத்துது. அது டாக்டர்மா. அப்ப நான் நினைச்சேன், இப்பதான் எனக்கு தெரியுது இந்த ரட்சிப்பின் சந்தோஷம். ஐயா, இந்த ரட்சிப்பு தாயா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் மேன்மையானது. அடுத்தபடியாக அவருக்கு எதிர்கொண்டு போக ஆயத்தப்பட்ட புத்தி உள்ளவர்கள், ஆயத்தமானவர்கள் புத்தி உள்ளவர்களாய் இருந்தார்கள். இரண்டாவது அவர்கள் தீவட்டியை கொண்டு போனார்கள். மூன்றாவது அவர்களை ஆயத்தப்படுத்தின காரியத்தை வாசிக்கலாம். 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார். ஏன்னா ஒரு பிரயாணத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். தீவெட்டியிலே எண்ணெய் ஊற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அதான் அபிஷேகம் என்னும் எண்ணெய். வாசிக்கலாம் சங்கீதங்களின் புத்தகம் 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அபிஷேகம் என்னும் எண்ணெய். ஹல்லேலூயா. பசுத்தாவியின் அபிஷேகம் என்னும் எண்ணெய். ஹல்லேலூயா. பிரசங்கி புத்தகம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன் வஸ்திரங்களை எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக. தலைக்கு என்ன குறையாது? ஆவியானவர்ல நீங்க என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணலாம், அந்நிய பாஷையில பாடலாம், அந்நிய பாஷையில கர்த்தரை மகிமைப்படுத்தலாம், நல்ல ஆவியில நிறைந்து கர்த்தரை துதிக்கணும். ஹல்லேலூயா. நீ எதுக்காக ரொம்ப கவலைப்பட்டு இருக்கிறியோ,
இந்த பகவத்கீதையில நம்ம பைபிளுக்கு பிரசங்கிலையும் ஒரு வார்த்தை இருக்குது. முடிவெற்ற கடையில உட்கார்ந்து இருக்கிற எனக்கு நேரம் அந்த வாசகம் இருந்துச்சு, அதை அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டேன். பகவத்கீதை நம்பரும் போட்டிருந்துச்சு. அதுல போட்டிருக்குது, நீ என்னத்தை கொண்டு வந்தாய், என்னத்தை எடுத்து போவதற்கு நீ கவலைப்படுகிறாய், நீ ஒன்றும் கொண்டு வரவில்லை, ஒன்றும் கொண்டு போகிறதும் இல்லை. நான் நினைச்சேன் பகவத்கீதையில ஒரு வார்த்தை தான் போட்டுக்குது, பிரசங்கி முழுசுமா எழுதியிருக்கிறான். ஆமென். பிரசங்கி முழுசுமா எழுதியிருக்கிறான். மனுஷனுடைய வாழ்க்கை புல்லின் பூவுக்கு ஒப்பா இருக்கிறது, மனுஷனுடைய வாழ்க்கை நாள்காட்டிக்கு ஒப்பா இருக்கிறது, மனுஷனுடைய வாழ்க்கை மேகங்களுக்கு ஒப்பா இருக்கிறது. மனுஷன் மாய எல்லாவற்றிலும் மாயை. பிரசங்கி சொல்கிறான், காரியத்தின் கடைத்தொகையை பார்ப்போமானால் தேவனுக்கு பயந்து நீதி செய்வதையே தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக இந்த எண்ணெயான அபிஷேகம். பாஸ்டர், அபிஷேகத்தை பத்தி கொஞ்சம் நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். நீங்க ரட்சிக்கப்படும் போது ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து விடுகிறார். ஆவியானுடைய உதவியை கொண்டுதான் நீங்கள் விடுதலையாக்கப்படுகிறீர்கள். ஆவியானவருடைய நிறைவுதான் அந்நிய பாஷை. ஆவியானவருடைய நிறைவுதான் உங்களை ஆயத்தத்துக்குள்ளே கொண்டு போகும். ஏனென்றால் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். நீங்க அபிஷேகத்துல ஆவியில நடத்தும் போது ஆவியானவர் உனக்குள்ள வரும். நீங்க வேற ஒண்ணும் தண்டாலாம் எடுக்க வேண்டாம். நான் முறை இந்த மாதிரி ஒரு சபைக்கு போயிருந்தேன். அந்த சபையில எல்லாம் இப்படி அந்நிய பாஷை எல்லாம் பேசி ஆவியில எல்லாம் நிறைஞ்சிட்டு இருந்தாங்க. நான் அந்தோனியார் கோயிலுக்கு போயிருக்கிறேன், எங்க கோயிலுக்கு போயிருக்கிறேன், முஸ்லீம் கோயிலுக்கு போயிருக்கிறேன், திருவிழாக்கெல்லாம் போயிருக்கிறேன், பந்தம் எடுத்தது பார்த்திருக்கிறேன், தீல நடந்தது பார்த்திருக்கிறேன், பண்ணிய வெட்டி அதை சாப்பிடலாம் பார்த்திருக்கிறேன், சாமியெல்லாம் வந்து. ஆனா இப்படி ஒரு சாமியை நான் பார்த்ததே இல்லை. உண்மையா? விஜயின்னு ஒரு பிரதர் இருக்கிறாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணவர். அவர்கிட்ட கேட்டேன்னா, நீங்க ஒரு மாதிரி கராம்புறான்லாம் பேசுறீங்களே, இது எனக்கு கிடைக்குமான்னு கேட்டேன். அவர் இப்ப வட இந்தியால ஊழியம் செய்றார். அது ஆவியானவர் வந்து இறங்குது. அப்ப நான் நினைச்சேன், எங்க கோயில்ல வந்து சாமி இறங்கும் போது நாங்க பந்தம் எடுக்கிறோம், அந்த சாமி தான் உங்களுக்கு வந்து இறங்குதான்னு. எனக்கு தெரியாது. அவர் பசுத்தாவினாரு இதுனாரு, நமக்கு அதெல்லாம் அசுத்தாவின்னு சொன்னார். அதை விளங்கி கொள்ற அறிவு எனக்கு கிடையாது. நான் அவற்றை ஒண்ணு கேட்டேன், கேட்டா கிடைக்குமான்னு கேட்டேன். கேட்டா கிடைக்குமேண்டா. அப்ப நான் கேட்கிறேன், எனக்கு காரணம் ஒண்ணு தெரியாது, கண் குருட. புதுசா ஒரு ஆள் சபைக்கு வந்தா எப்படி இருப்பாங்க அப்படி பின்னாடி உட்காந்து வேடிக்கை பார்த்திருந்தேன். என் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்குச்சு. நான் ஒண்ணு கேட்கலாம் இல்லையா, சும்மா அவற்றை சொன்னையா. ஆவியானவர் என் மேல இறங்கி ஒரு 8 நான் அவங்கள வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த இடத்துல ரொம்ப நாள் இருக்கக்கூடாது, இடத்த காலி பண்ணி போகணும்னு. இது நமக்கு சரியே வராது. ஏன்னா ஒரு பாஸ்டர் சினிமா பார்க்க கூப்பிட்டேன், அவர் பாவம்னாரு. அப்பமே இடத்த காலி பண்ணணும்னு நினைச்சிட்டேன். இதுங்கெல்லாம் பைத்தியக்கார குடும்பம், பைத்தியக்கார கூட்டம். இந்த கூட்டத்துல நம்ம இருக்கவே கூடாது, இடத்த காலி பண்ணணும். அவர்கிட்ட நான் சொன்னேன், நான் பைசா போடுறேன், நீங்க வாங்க சினிமாக்கு, செகண்ட் ஷோ போலான்னு. அது பெரிய பாவம், நரகத்துக்கு போனாரு. உண்மையா நான் நினைச்சேன் மனசுல, இது இந்த இடத்துல நம்ம இருக்கவே கூடாது. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் என்னை நிரப்பினார். ஆமென். அவர் ஊழியம் செய்றாரு, துறையூர்ல இருக்காரு. அவர் பேர் ஜேம்ஸ். அவர் ஒரு நாள் அடிச்சும் போட்டேன். விடிய காலையில ஜெபம் பண்ணணும்னு சொன்னாரு. நல்லா தூங்கிட்டு இருந்தேன், பனிச்சமயம் போத்திட்டு. கால ஜெபமா, இதெல்லாம் நமக்கு சரி வருமா? தண்ணிய கோரி வேற என் மேல ஊத்திட்டாரு. விட்டே பாருங்க ஒரு அடி. அவர் இன்னும் இருக்கிறாரு. அவர் அந்த அடியை மட்டும் மறக்கவே மாட்டார் என்ன பார்த்தா. தேவனுடைய பிள்ளைய, இந்த நாளின் கால வேளையில கர்த்தர் உன்னை ஆவியின் அக்கினியினால் அபிஷேகம் பண்ணுகிற தேவனோ இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் பெந்தேகோஸ்தே நாளிலே உண்டானது. ஒருத்தர் சொல்றாரு, தமிழ் கடவுளுக்கு தெரியாதா, இங்கிலீஷ் தெரியாதா, ஹிந்தி தெரியாதா, தெலுங்கு தெரியாதா, நம்ம பாஷையில பேசினா அவர் கேட்க மாட்டாரா? யாரு கேட்க மாட்டாருன்னு சொன்னாங்க? இது பரலோக பாஷை. ஹல்லேலூயா. தேவனோடு கூட பேசுகிற பாஷை தேவன் உங்கள் நாவிலே வைக்கிறார். அது அக்கினிமயமான பரிசுத்த ஆவியானுடைய பாஷை.
என்ன எல்லாருக்கும் பாஷை இருக்குதுல்ல, அவருக்கு ஒரு பாஷை இருக்குல்ல, அந்த பாஷையை தான் உனக்குள்ள வச்சுக்கிறார். இப்ப உனக்கு பாஷை நீ பேசு, ஆவியானவர் உனக்குள்ள இருந்து அந்த ஆவியானவர் அந்நிய பாஷையிலே பரலோகத்தோடு கூட பேசுகிறார். புரியுதா உங்களுக்கு? எங்க புரியுதோ தெரியல. கடைசி வேற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கு. தேவனுடைய பிள்ளையை ஆவியானவருடைய பாஷை, அவர் உன் ஆவியில இருக்கிறார், அவர் தேவனோடு கூட பேசுகிறார். நீ பேசல, நீ பேசினா தமிழ் தான் பேசியிருப்ப, நீ பேசினா இங்கிலீஷ் தான் பேசியிருப்ப, நீ பேசினா தெலுங்கு தான் பேசுவ, நீ பேசினா கன்னடம் தான். ஐயோ, நம்ம நாடு மாறி மொழி உலகத்துல எங்கேயும் கிடையாது. 225 பாஷை இருக்கு இந்தியாவில். இந்த பக்கம் போனா ஆந்திரால பாகுண்டாவா அன்னௌன்ஸ் தர்றாங்கிறான், இந்த பக்கத்துல போனா மலையாளம். எவட 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 அவடன்னு சொல்லிட்டு இருக்கான். கொஞ்சம் தாண்டி போயிட்டா பாஷையே வேற. நான் மலையாளம் சமாளிச்சிருவேன், ஆனா தெலுங்கு கன்னடம் எல்லாம் சமாளிக்க முடியாது. அங்க ஊழியத்துக்கு போனேன், ஒரு பாஸ்டர் மட்டும் சொன்னாரு, யார பார்த்தாலும் பாகுண்டாவான்னு கேளுங்க, அண்ணன் உஸ்தாரான்னு கேளுங்க, சாப்பிட்டீங்களான்னு அவன் கையெடுத்து கும்பிடுவான். அது அந்த பாஷைக்கு மேல எனக்கு ஒரு வார்த்தை தெரியாது. வெள்ளக்காரன் போனா இங்கிலீஷ் பேச முடியும் நினைக்கிறீங்க? அந்த நாட்டுல அது என்ன பாஷை? இங்கிலீஷ் தான் பேசுறான், ஆனா காது வச்சு கேட்டாலும் புரியாது. நான் புரிஞ்சது மாதிரி தலையாட்டிக்கிட்டே இருப்பேன். அரை மணி நேரம் எதுக்கு நான் எஸ் சொல்றேன்னு தெரியாது, எதுக்கு நோ சொல்றேன்னு தெரியாது. ஏன் இங்கிலீஷ் அவனுக்கு தெரியாது, அவன் இங்கிலீஷ் எனக்கு தெரியாது. அவன் கொஞ்ச நேரத்துல புரிஞ்சுக்கிடுவான், இவன் இந்தியால இருந்து வந்திருக்கான், இவனுக்கு தெரியாது. Don't worry, பாவன். I'm speaking English small man. Oh, don't worry. அவனுக்கு என்னன்னா நம்ம பாஷை இவ்வளவா சொல்றானே, அப்படி சந்தோஷம். நம்மளாம் சிரிப்போம், அவன் சிரிக்க மாட்டான், அவன் சீரியஸாவே பேசிட்டு. நான் ஒருத்தர் கூட ஒரு நாள் முழுவதும் பேசிட்டு போயிருக்கிறேன் பஸ்ல. அவர் என்ன பேசினாரு எனக்கு தெரியவே தெரியாது. நான் பேசினதெல்லாம் எஸ் நோ, டோன்ட் வரி வேண்டாம். இந்த எஸ் டோன்ட் வரி இதெல்லாம் நான் பேசிட்டே வந்தா வச்சா நோ ப்ராப்ளம் பிரதர். அவரு பேசிக்கிட்டே வந்தாரு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட். உனக்கு புரியுதான்னு கேட்பாரு. எஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட். இந்த மாதிரி எல்லாம் பாடுபட்டிருக்கிறேன், ஆனா ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் உனக்குள்ளே வரும்போது இந்த ஆவியானவர் உன்னோடு கூட பேசுகிறார். பரலோகத்தின் தேவனோடு கூட உனக்காக பரிந்து பேசுகிறார். பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து நீ பண்ணின விண்ணப்பத்திற்கு பதில் வரும்படி பேசுகிறார். உன் ஜெபம் பரலோகத்திற்கு கொண்டு போகப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நீ பேசும்போது பக்தி விருத்தி அடைகிறாய். அப்படிதான் அந்நிய பாஷை பேசுகிறவன் பக்தி விருத்தி உண்டு பண்ணும்படி பேசுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவது ஆயத்தத்தை அருமையான ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் தான் எதிர்கொண்டு போக முடியும். உன்னை ஆயத்தப்படுத்துகிற மூன்றாவது காரியம், நான்காவது காரியம் நான் முடிச்சிடறேன். இடம். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தை நோக்கி நகர்ந்து போனார்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்தை நோக்கி நகர்ந்து போனார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இப்போ மணவாளனாய அருமையான இயேசுவை நாம் சந்திக்க போகிற மணவாட்டியாயிருக்கிறோம். தேவனை சந்திக்கிற ஒரு சந்திப்பு திருமணத்திற்கு ஒப்பிட்டு வேதம் சொல்லுகிறது. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அந்த கல்யாணத்துக்கு தங்களை அவள் ஆயத்தம் பண்ணினாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ மணவாளனை சந்திக்க நீங்கள் எங்கே சந்திக்க முடியும்? யாராவது இந்த பதில் சொல்ல முடியுமா பாப்போம்? ஒரு மணவாளனை சந்திக்க மணவாட்டி எங்கே போய் சந்திக்க முடியும்? சொல்லுங்க, எங்க சந்திக்க முடியும்? திருமணம் பண்றது. திருமணம் தான் கார்டு அடிச்சு கொடுத்துருக்காங்களே, யாராவது சொல்ல முடியுமா? மணவாளன் எங்க இருக்காரோ அங்க. மணவாளன் அந்த இடத்தை தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கிறேன். அந்த இடம் தான் எங்கன்னு சொல்றேன், கேட்கிறேன். பரலோகம்.
யார் வாயில வந்து சொல்லிட்டு இருக்கு மணவரை. Praise the Lord. ஒரு மணவாட்டி தன் திருமணமாகும் போது அப்படியே ஐயோ இப்ப பேசுறவங்க சத்தம் போடுறவங்க கல்யாணத்துக்கு அன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? ட்ரெஸ் எல்லாம் போட்டு மூடி இப்படியே நடந்து வராங்க. அவங்க அதிகமா நடக்க ஸ்பீடா நடக்க ஐயோ வெக்கம்னா தாங்க முடியல, அப்படி மூடி இப்படியே வருது. ஆனா இவனை ராத்திரி இவனை உண்டில்னு ஆக்கும், அது வேற இருக்கு. ஒருத்தன் கேக்குறான், நீ என்னையா பாவம் செய்த? இவளை கல்யாணம் பண்ணுதான் நான் செய்த பெரிய பாவம். அவ்வளவு பொறுமையா வரான். ஆனா அவன் முகத்தில் இருக்கிற ஒரு மகிழ்ச்சி, அவன் முகத்தில் இருக்கிற ஒரு சந்தோஷம், அவனை பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷம். அந்த இடம் என்னன்னா மணவரை. Glory to God. Hallelujah. அந்த மணவரை தான் தேவனுடைய சபை. Amen. ஆண்டவர் மணவாளனாகிய இயேசு மணவரையாய் இருக்கிற தேவனுடைய சபையை எடுத்துக்கொள்ளும்படியாய் வருகிறார். வேற எங்கேயும் வரப்போறதில்ல, சபையை தான் எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். அது நல்லா புரிஞ்சுங்க. சபைதான் பரலோகத்துக்கு போகும். ரட்சிக்கப்பட்ட கூட்டம் அருமையான அது கர்த்தரை ஆராதிக்கிற சபை. அது ஒருவேளை காட்டிலையா இருக்கலாம், அது ஒருவேளை மாட்டுக்கொட்டையா இருக்கலாம், அது ஒருவேளை வனாந்தரமா இருக்கலாம், அது ஒருவேளை மலையா இருக்கலாம். எமயமலையில எங்க இருக்கிறாங்க? 2500 அடிக்கு மேல இருக்கிறாங்க. எமயமலை பாத்தீங்கன்னா அவங்க போயிட்டே இருக்குது மேல. இந்த கிராமம் இந்த இடத்துல இருக்கு. எந்த உயரத்தில் இருந்தாலும், நீங்க ஆகாயமானத்திலே பறந்தாலும், தேவனுடைய சபையோடு கூட நீங்கள் இணைந்திருந்தால் மணவாளனை சந்திப்பீர்கள். எக்கால சத்தம் உங்கள் காதிலே கேட்கும். அருமையான புறப்படுங்கள். அந்த செய்தி வசனத்தை வாசிக்கலாம். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள். சபை குறித்த ஒரு சில வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 10:17. என்ன சபையை பற்றி நீங்க கொஞ்சம் அறியணும், அதுக்காக இந்த வசனங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர் சபை எவ்வளவு முக்கியம் பாருங்க. அதான் எழுதுறாரு எபிரேயருக்கு எழுதும், சபை கூடி வருகிறது சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல். ஆமென். ஏன்னா மணவரை கர்த்தருடைய சபையா இருக்கிறது. மணவரை அருமையான, நீங்கள் வழி ஓரத்திலே ஒரு மனிதன் குத்துயிராய் விடப்பட்டு காயப்படுத்தப்பட்டான். அவன் எங்க இருந்து வந்தான்? எரிகோவுக்கு போனான். எங்க இருந்து புறப்பட்டவன்? எருசலேம். பரிசுத்த நகரத்தை விட்டு, அருமையான தேவனுடைய நகரத்தை விட்டு, தேவனுடைய பிள்ளைகள் தங்குகிற இடத்தை விட்டு, அருமையான அவன் பின்மாற்றமான ஒரு ஜீவியம். அவன் எங்கே போகிறான் என்றால் எரிகோ, பாவம் நிறைந்த பட்டணம், எரிகோ சாபம் நிறைந்த பட்டணம், எரிகோ அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிற பட்டணம். அவன் போகும்போது கள்ளர்கள் அவனை பிடித்து அவன் வஸ்திரங்களை உரித்து அவனை காயப்படுத்தி உள்ளதை எல்லாவற்றையும் புரிந்து கொண்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வழியாய் ஒருவன் அருமையான வாகனத்திலே அவன் வந்து கொண்டிருந்தான். அவன் யார் என்றால் சமாரியனாய் இருந்தான். இந்த வழியிலே குற்றுயிராய் கடந்த மனுஷனை ஆசாரியன் பார்த்து பக்கமாய் விலகி போனான். லேவியன் பார்த்து பக்கமாய் விலகி போனான். அந்த பக்கத்திலே வருகிறவன் எல்லாம் அவனை பார்த்து விலகி போனான். ஆனால் சமாரியன் விலகி போகவில்லை. அவனுடைய காயங்களை கட்டி அவனுக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவனுக்கு ஆகாரம் கொடுத்து, அவனுக்கு வஸ்திரம் கொடுத்து, அவனை அந்த பக்கத்தில் இருக்கிற சத்திரத்திலே கொண்டு போய் சத்திரக்காரனிடத்திலே அவனை ஒப்படைக்கிறான். அருமையான அவன் ஒப்படைத்து 2 காசை கொடுக்கிறான். கொடுத்து அவனை பார்த்து சொல்லுகிறான், இவனுக்கு வேற எதையாயிலும் நீ செலவு பண்ணினால் நான் வரும்போது அதை உனக்கு நான் தருவேன். இவனை நீ பார்த்துக்கொள், இவனை நீ விசாரித்துக்கொள், நான் வருவேன். இந்த சமாரியன் நம்முடைய ஆண்டவர்
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். அவர் வாகனம் அருமையான 4 சுவிசேஷத்தை காட்டுகிறது. தேவனுடைய பிள்ளைகளை வேதத்தை காட்டுகிறது. அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தை அவனுக்கு சிந்தி அவன் காயங்களை கட்டி அருமையான வார்த்தை என்னும் வசனத்தினாலே அவனை போஷித்து சத்திரமாயிருக்கிற சபையிலே கொண்டு போய் விட்டிருக்கிறார். சத்திரக்காரன் தேவனுடைய ஊழியக்காரனாயிருக்கிறார். 2 காசு பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடுமாய் இருக்கிறது. சத்திரக்காரனாகிய இயேசு மறுபடியும் வருவார். நல்ல சமாரியனாய் இயேசு மறுபடியும் வருவார். வசனத்தை வாசிக்கலாம். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார். அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள். ஆயத்தமானவர்கள் இன்றைக்கு ராத்திரியிலே இயேசு வந்தாலும் புறப்படுவார்கள். மத்தியானத்திலே வந்தா கூட புறப்பட்டுவாங்க. அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுவார்கள். இரவிலே தூங்கிக் கொண்டிருக்கும் போது இயேசு வந்தாலும் அவர்கள் புறப்படுவார்கள். ஏனென்றால் அவர் வருகிற நாள் பூமியின் ஒரு பகுதி பகலாயிருக்கும், பூமியின் இன்னொரு பகுதி இரவாயிருக்கும். அப்படிப்பட்ட சமயத்திலே இயேசு வருகிறார். திருடனை போல வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். உன்னை ஆயத்தப்படுத்துகிற காரியத்தை மறந்து விடாதே. புத்தியாயிரு. தீவெட்டியை பிடித்துக்கொள். எண்ணெயை உன் கையிலே எப்போதும் வைத்துக்கொள். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை. மணவரையாயிருக்கிற சபையை விட்டு விடாதே. மணவரையை சந்திக்கிறார். இயேசு வருகிறார். ஆண்டவரே, நீ பேசின எல்லா வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இந்த கால வேளை ஆராதனையில் வந்த ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதாக.